ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 18ல நாம இருக்கோங்க. நாமும் நேத்திக்கு வரைக்கும் என்ன சரித்திரம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த விதுரர் வந்து மைத்ரேயர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறாரு. அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்ற அந்த விளக்கத்த தான் முதல்ல வந்து மைத்ரேயர் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம். அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மம் மட்டுமே இருக்கும். பிரம்மம் வந்து இந்த பிரபஞ்சத்த படைக்கணும்னு மனசுல சங்கல்பித்த உடனே, அவர் திருமேனியில ஒட்டி இருக்கிற பொருள்கள் எல்லாம் மூல பிரகிருதியா முதல்ல வந்து மாறும். அந்த மூல பிரகிருதி வந்து மகான் அல்லது மகத் 2ம் ஒரே அர்த்தம் தாங்க. ஸோ அந்த மகான் அல்லது மகத்தா வந்து மாறுது. அதுக்கப்புறம் அது அகங்காரம் அப்படின்னு மாறுது. அகங்காரம் 3ஆக பிரிந்து ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், சாத்வீக அகங்காரம் அப்படின்னு சொல்லி 3ஆ மாறி 3ல இருந்தும் நெறைய பொருள்கள் வந்து வரிசையாக அடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லைங்களா? அம் நம்மளுடைய ஐம்புலன்கள், பஞ்ச தன் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்னு மனது, இந்த மாரி தேவதைகள் எல்லாரும் வந்து பிரிக்கப்பட்டாங்க. இவங்க யாருமே உருவாக்கப்படல. இவங்க எல்லாருமே பகவானுடைய திருமேனியில ஒண்ணா ஒட்டி இருந்தவங்க. இப்ப தனித்தனியா பிரிச்சு அடுக்கி வைக்கப்பட்டாங்க அப்படின்றத தான் பார்த்தோம். ஆனா, தனித்தனியா இருந்தா இந்த உலகத்த உருவாக்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் ஒண்ணு கலந்தாரு பெருமாள் வந்து. கலந்து அழகான ஒரு உருவமா ஒரு தங்க முட்டையா உருவாக்கினாரு. அந்த முட்டைக்குள்ள தான் இந்த 14 உலகமும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த முட்டைய பாதுகாக்கிறதுக்காக 7 அடுக்குகள் போட்டு அதையும் ரொம்ப சேஃபா பகவான் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆனா, இந்த முட்டை அழகா உருவாயிடுச்சு. ஆனா, இன்னும் இயக்கத்துக்கு வரல. என்ன காரணம்? அதுக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையா? அப்போ பகவானே வந்துட்டு அந்த அண்டத்துக்குள்ள நுழைந்து அந்த அண்டத்துக்கு உயிர கொடுத்தாரு. அப்பதான் இதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து இயக்கம் பெற ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்ப பொருட்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அவர் உடம்புல இருந்தே எடுத்து அழகா அடுக்கி, அதையும் கலந்து அழகா ஒரு 14 மாடி கட்டடமா உருவாக்கி வச்சுட்டாரு. அப்போ, இனி இதனுடைய செயல்பாடுகள் இப்ப நாம வந்து ஒரு பில்டிங் 14 மாடி பில்டிங் கட்டிட்டோம் அப்டின்னா, அத என்ன பண்ணுவோம்? நம்ம ரென்ட்டுக்கு விடுவோம். இல்ல சேல்க்கு பண்ணுவோம். ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். ஆனா, அத அந்த கட்டின ஓனரே உட்கார்ந்து பாப்பாரா? அப்டின்னு பார்த்தா கிடையாது. அந்த பில்டிங்குக்கு மேனேஜர்ன்னு ஒருத்தர அப்பாயிண்ட் பண்ணிருவாரு. எதா இருந்தாலும் அவங்க தான் இன்சார்ஜ். அவங்க ரென்ட்டுக்கு விட்டாலும் சரி, சேல் விட்டாலும் சரி, அவங்கள்ட்ட தான் நாம வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். அவங்க தான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருவாரு இல்லையா? ஓனர் வந்துட்டு. ஏன்னா ஓனருக்கு இந்த ஒரு பில்டிங் மட்டும் பில்டிங் கிடையாது. அவருக்கு எத்தனையோ பில்டிங் இருக்கும். எத்தனையோ சொத்துக்கள் இருக்கும். ஒன்னொன்னையும் ஓனரே போய் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்ப பர்ட்டிகுலரா அந்த பில்டிங்குக்குன்னு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர குடுத்துருவாரு. அத போல தான் பெருமாள் வந்து இப்ப இந்த அண்டத்த முட்டைய படைச்சிருக்கிறாரே, இந்த மாரி ஒரு முட்டைய மட்டும் தான் படைச்சிருக்கிறாரா? இது ஒண்ணு தான் இவருடைய சொத்தா? அப்படின்னு பார்த்தா இல்ல. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த மாரி கோடான கோடி அண்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம இருக்கிற இந்த அண்டத்துக்கு பேரு பாலண்டம் அப்படின்னு பேரு. ம். மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு வந்து ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஸோ இந்த பால் அண்டத்துக்குள்ள தான் நாம இருக்கோம். இந்த மாதிரி கோடான கோடி அண்டங்கள் இருக்கு. அத்தன அண்டங்களுக்கும் இவர் தான் தலைவர். ஸோ அப்போ இவர் வந்து அந்த அண்டத்த படைக்கிற வரைக்கும் தான். அதாவது ஃபைனான்சர் மாதிரி எல்லாத்துக்கும் தேவையான பொருள் வாங்குறதுக்கும் அதுக்குரிய அமௌண்ட் மட்டும் தான் சப்ளை பண்ணுவாங்க. அடுத்து உள்ள மெயின்டனன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பில்டிங்குக்கும் ஒவ்வொரு இன்சார்ஜ் போட்டுருவாங்க இல்லையா? அத போல தான் இவர் உருவாக்கின இந்த தங்க முட்டைக்கு ஒரு இன்சார்ஜா யார போடுறாரு அப்படின்னு பார்த்தா, பிரம்மதேவன வந்து போடுறாரு. அப்போ இந்த பிரம்மாவா இவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவன்கள்லயும் யாரு ரொம்ப அதிக அளவுல புண்ணியம் செய்திருக்கிறாங்களோ, அந்த ஆத்மாவ தேர்ந்தெடுத்து இந்த அண்டத்துக்கே அதிபதியா, தலைவரா ஏன்னா எல்லாத்தையும் அவர் தான் சிறந்தவர் அப்படின்றதுனால, அவர வந்து ஒரு மேனேஜரா வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அப்பாயிண்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, "இந்தாப்பா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உன்னோட இன்சார்ஜ்ல குடுத்துட்டேன். இனிமேல் வந்து இத நல்லபடியா ரன் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு." அப்படின்னு வந்து ஓனர் குடுக்குற மாரி, இந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மதேவன் கிட்ட வந்து எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சு, ஜீவன்கள அந்தந்த ஜீவாத்மாவ அந்தந்த உடலுக்குள்ள புகுத்துறது, அவங்க வாழ்க்கைய நடத்துறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரன் பண்றது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இன்சார்ஜா அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்போ
இதுவரைக்கும் நாம நல்லா பார்த்துருக்கோம். "எதுக்குங்க சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்காதீங்க. தயவுசெய்து ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். அது ஒரு கோர்வையா ஒரு கதை மாரி நாம எத்தன முறை கேட்குறோமோ, அப்பதான் நமக்கு அது நல்லா மனசுல பதியும் அப்படின்றதுக்காக தாங்க. யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். இப்போ நாம சொல்லிட்டோம். பகவான் அந்த முட்டைய படைச்சுட்டாரு. அதுக்கு இன்சார்ஜா பிரம்மாவையும் போட்டுட்டாருன்னு. ஆனா, இவ்ளோ பெரிய விஷயத்த ஒருத்தர்கிட்ட குடுக்குறோமே, அதுக்கு அவர் தகுதி உள்ளவரா? அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஸோ, அப்படிதான் வந்து பிரம்மா எப்படி படைக்கப்பட்டார்? எப்படி அவருக்கு ட்ரெய்னிங் இப்பலாம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களே ட்ரெய்னிங் குடுக்குறாங்க இல்லையா? அதப்போல இந்த பகவான் வந்துட்டு இந்த அண்டத்தெல்லாம் பிரம்மா கிட்ட ஒப்படைக்கிறக்கு முன்னாடி, அவருக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்கிறாருங்க. அதுதான் பிரம்மாவினுடைய படைப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ, அப்போ பிரம்மா எப்படி ட்ரெயின் ஆனாருன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ, இப்போ இந்த முட்டைக்குள்ள பகவான் வந்து பிரவேசித்து இருந்தார்ன்னு பார்த்தோமா, அப்போ அவருடைய நாபிக் கமலத்திலிருந்து அழகா வந்து ஒரு தாமரைப்பூ வந்து வருது. அந்த தாமரையின் நடுவுல தான் பிரம்மாவ வந்து பகவான் உருவாக்கி இருக்கிறாரு. முதல் ஜீவாத்மாவா பிரம்மன படைச்சுட்டாரு. ஆனா பிரம்மா கண்ண திறந்து பார்த்தா, அவருக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி ஒண்ணுமே கிடையாது. ஒரு பூவுக்குள்ள இவர் இருக்காரு. வேற எதுவுமே அவருக்கு தெரியல. தான் யாரு அப்படின்றதே அவருக்கு தெரியல. தன்ன படைத்தவர் யாரு அப்படின்னும் தெரியல. தான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும் தெரியல. இப்ப என்ன நாம செய்யணும் அப்படின்றதும் அவருக்கு தெரியல. அப்போ என்ன பண்றாரு, இப்படியே சுத்தி முத்தி பார்க்குறாரு. தாமரையினுடைய தண்டு பகுதி கீழ போறது அவர் கண்ணுக்கு தெரியுது. சரி அப்போ இந்த தண்டு கீழ போகுது அப்படின்னா, இது எங்கேயோ போய் ஆரம்பிக்கும் இல்லையா? அங்க போனா நம்ம படைத்தவர நாம பார்த்துடலாம் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு என்ன செய்றாரு பிரம்மா, அந்த தாமரை தண்டு வழியா அப்படியே டிராவல் பண்ணி பல்லாயிரக்கணக்கான வருடங்களா போறாரு, போறாரு, போறாரு. போய்க்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆனா அந்த எந்த இடத்துல அது ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத இவரால பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தா பார்க்க முடியல. ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. இன்னும் வந்து கீழ டிராவல் பண்ணி போறதுக்கு என்னால முடியல. நான் திருப்பி மேலேயே ஏறி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடிக்கும் அந்த தாமரை தண்டுல அப்படியே மேல ஏறி, ஏறி, ஏறி அது ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஏறி, மறுபடிக்கும் தான் பிறந்த இடமான அந்த தாமரைக்குள்ளயே வந்து உட்கார்ந்துடுறாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. கூட துணைக்கு கூட ஒரு ஆள் இல்ல. அப்போ மனசுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறாரு. சரி நம்ம யாரோ படைச்சிருக்காங்க. ஆனா யாருன்னு தான் தெரியல. நாம அந்த படைத்தவனையே நாம வந்து வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ண மூடி மானசீகமா பிரார்த்தனைய வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, "என்ன படைத்தவன் எவனோ, அவன் எனக்கு ஒரு வழிய காட்டட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்றாரு. அப்போ ஒரு அசரீரி வாக்கு வந்து கேட்குது. தபஹ அப்படின்னு வந்து கேட்குது. தபஹ அப்படின்னா என்னன்னா, தபஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். தபஸ்னா தவம் இரு அப்படின்னு வந்து கேட்குது. தவம் இருக்கணுமா? எத நினைச்சு தவம் இருக்கிறது? யார நினைச்சு தவம் இருக்கிறது? என்ன சொல்லி தவம் இருக்கிறது? அப்படின்னு வந்து இவருக்கு யோசனை வருது. மறுபடிக்கும் ஒரு 1000 வருஷம் வந்து தவம் இருந்தாராம். என்ன படைத்தவன் யாரோ, நான் எத நினைச்சு தவம் இருக்கணும்னு சொல்லி எனக்கு உதவி செய்யணும். அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைய வச்சாராம். அப்பதான் பகவான் வந்து அவருக்கு ஆ ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற அந்த திருமந்திரத்த உபதேசம் பண்ணி, இந்த நாமத்த சொல்லி தபம் இருக்கணும் அப்படின்ற அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரம்மாக்கு வந்ததாம். சரின்னு சொல்லிட்டு மறுபடிக்கும் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் பகவானுடைய திருநாமத்தை எண்ணியே வந்து பிரம்மா வந்து தவம் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பகவான் அவருக்கு நேரடியா வந்து காட்சி கொடுத்து, அவர் யாரு? எதற்காக படைக்கப்பட்டார்? அவருடைய காரண காரியம் என்ன? அவர் என்ன செய்யணும்? அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து அவர் வந்து கன்வே பண்றாரு. ஸோ, அதனால நீ என்னுடைய பிள்ளை தான். இந்த மாதிரி இந்த உலகத்த, பிரபஞ்சத்த நானு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு அழகா உருவாக்கி குடுத்துட்டேன். இனி இத மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு தான் உனக்கு இருக்குது. நீ வந்து அத கன்டின்யூ பண்ணு. சிறப்பா செய் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு பகவான் வந்து போயிடுறாரு. சரி, அப்போ இனி வந்து இந்த படைப்பு தொழில தொடங்க போறது யாரு அப்படின்னா பிரம்மதேவன் தான். அப்போ உயிர்கள் எல்லாத்தையும் படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ பிரம்மாவுக்கு என்ன அப்படின்னா, அழகான மாடி கட்டடங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ, இதில யார குடி அமர்த்தணும் அப்படின்னாலும், அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுவாங்க இல்லைங்களா? சில அபார்ட்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்ப அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க குடி வரதுக்கு முன்னாடி, உயிர்கள படைக்கிறதுக்கு முன்னாடி, சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ நாம உருவாக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆ அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ கேட்டீங்கன்னா, நாம நடுங்கி போயிருவோங்க. இன்னைக்கு நாம
படுற பல வேதனைகளுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த பிரம்மா முதல்ல வந்து அறியாமையத்தான் படைச்சாராம். அறியாமையவா? அஞ்ஞானத்தையா? போயும் போயும் முதல்ல அஞ்ஞானத்தையா படைத்தார் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன விதமான அஞ்ஞானங்களை எல்லாம் அவர் படைத்தாரு அப்படின்ற லிஸ்ட்ட பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் எதற்காக இப்படி அஞ்ஞானத்த போய் முதல்ல படைத்தாரு அப்படின்றதையும் நாம பார்க்கலாம். இப்போ 5 வித அவித்தை, அவித்தைனா அறியாமை. 5 விதமா வந்து உருவாக்கியிருக்காராம். முதல்ல வந்து என்ன அப்படின்னா, அந்த மிஸ்ரம் அப்படின்றது. என்ன அப்படின்னா, பேரெல்லாம் பார்த்து யாரும் வந்து பயப்பட வேண்டாங்க. எல்லாமே டெர்ம்ஸ் வந்து கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும். ஏன்னா, நம்ம முதல் தடவ இத கேட்கறதுனால, அந்த வார்த்தைகள் நமக்கு கடினமானதாக இருக்கலாம். ஆனா, நீங்க அத பத்தியெல்லாம் கவலைப்படாம, என்ன விளக்கம் வந்து அதுக்கு குடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் நாம மனசுக்குள்ள வாங்கிப்போம். இந்த இத நம்மளோட ரியல் லைஃபோட பொருத்தி பார்ப்போம். அப்படி பொருத்தி பார்த்தா தான், ஆமா, ஆமா நாம படுற கஷ்டம்லாம் உண்மதான. அப்போ பிரம்மா வந்து இத படைத்தது உண்மதானன்னு நாமே வந்து உணரலாம். சத்தியமான உண்மை இது வந்து. அ இப்ப முதல் விஷயம் சொன்னோம் இல்லைங்களா? அந்த மிஸ்ரம்னு. அப்படின்னா என்னன்னா, மரணத்தைக் கண்டு அஞ்சுவது. மரணம் அப்படின்னாலே ஒவ்வொரு ஜீவராசியுமே அஞ்சி நடுங்கும் அப்படின்றது உண்மை இல்லைங்களா? இது நம்ம ரியல் லைஃப்லயும் பார்க்குறோம். நம்ம மகாபாரதத்திலயும் பார்த்தோம். ஒரு சின்ன புழுவா இருந்தா கூட மரணத்தைக் கண்டு அஞ்ச தான் செய்யும் அப்படின்னு. இந்த மரணத்தை பார்த்து அஞ்சும் தன்மைய வந்து உருவாக்குறாரு. இப்போ ஆத்மா இறைவனுக்குரியது தான். அது போகணும் அப்படின்னு தைரியமா இருக்கலாம்ல. ஆனா அப்படி இருக்க மாட்டோம். நம்ம ஜீவன்கள் யாருமே வந்து மரணத்த கண்டு அஞ்சுவோம். அந்த அறியாமைய முதல்ல வந்து படைத்தாராம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 2வது மிஷ்ரம். மிஷ்ரம் அப்படின்னா என்னன்னா, பொருட்களின் மீது பற்று வைப்பது. எந்த பொருள பார்த்தாலும், "இது எனக்கு வேணும். இது என்னுடைய பொருள்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பொருளே நமக்கு ஏன்னா பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லியிருக்காரு. "உனக்கு எது கிடைத்ததோ, அது இங்கிருந்தே கிடைக்கப் பெற்றது. எதை நீ கொடுத்தாயோ, அது இங்கேயே கொடுக்கப்பட்ட" பகவான் தான் குடுத்தாரு. திருப்பி அது தொலைந்தாலும் அது அவர்ட்ட தான் ரீச் ஆயிருக்கு. ஆனா நமக்கு இந்த ஞானத்த இல்லாம ஆக்கிடுறாரு பிரம்மா வந்து. அதான் மிஷ்ரம். அந்த பொருள் என்னுடையது, என்னுடையது, என்னுடையதுன்னு நாம நினைத்துட்டே இருப்போமாம். அடுத்து 3வது மகா மோகம் அப்படின்னு வந்து ஒண்ண படைச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த புலன்களால ஏற்படக்கூடிய இன்பம் ஒண்ணே நிரந்தரமானது. அதுதான் வாழ்வின் லட்சியம் அப்படின்னு சொல்லி, அதற்காகவே நாம வாழ்க்கை முழுக்க பாடுபட்டுக்கிட்டே இருப்போம். ஆத்மாக்குரியவன் இறைவன், அவன தேடுவது வாழ்க்கை லட்சியம் அப்படின்றத மறந்துட்டு, பெரிய கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், லக்ஸூரியஸ் லைஃப்ல இருக்கணும், ரொம்ப சுகமா இருக்கணும், அப்படின்றதையே நம்ம வாழ்க்கை லட்சியமா எடுத்துட்டு வாழுவோமா. ஸோ இது ஒரு அறியாமை தான். உண்மையா ஆத்மாக்கு என்னவோ அத பார்க்காம இப்படி பண்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த அறியாமைய வந்து உருவாக்குறாராம். அதுக்கப்புறம் வந்து மோகம். அதாவது மோகம்னா என்னன்னா, இந்த உடலே நான்னு நினைத்துக் கொள்வது. மரணத்துக்கு பிறகுலாம் வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம வாழ்ற வரைக்கும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துடணும். அப்படின்னு சொல்லி இந்த உடலையே வந்து நான்னு நெனச்சுக்கிட்டு, இதுதான் எனது அடையாளம் அப்படின்னு நெனச்சுட்டு ஆத்மாவ மறந்து வாழும் தன்மை. அதுதான் வந்து மோகம் அப்படின்றது. அடுத்தது தமஸ். தமஸ்னா என்னன்னா, நம்ம பத்தி நாமே வந்து தப்பான ஒரு அடையாளத்த வச்சுக்கிறது. என்ன அப்டின்னா, ஆ நாம வந்து இறைவனுக்கு சேவை செய்வதற்காகவும், இறைவனுக்கு அடியவனாகவும் இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய உண்மையான தன்ம. அத விட்டுட்டு, நான் தான் வந்து எஜமானன், என்ன போல யாருண்டு அப்டின்னு சொல்லி ரொம்ப கர்வம் கொண்டு, நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன்னு நம்ம நாமே பெருமையா நெனச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து தமஸ் அப்படின்றது. ரொம்ப தற்பெருமை பேசிக்கிறது. நம்ம பத்தி நாமே வந்து தற்பெருமை வந்து பேசிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான 5 அறியாமைகள வந்து உருவாக்கினாராம். இப்போ நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில படுற எல்லா துன்பமும் நம்மளால பக்தி பண்ண முடியல, நாமம் சொல்ல முடியல, என்ன சாமி கும்பிடுற நேரம் நல்லா இருக்கு. திருப்பி இங்கிட்டு வந்தோனே மறுபடிக்கும் இதே துன்பம் நமக்கு தொடருதே! நமக்கு வயது ஆக ஆக மரணத்த பார்த்து நாம பயப்படுறோமே! எவ்ளோ பக்தி பண்ணியும் ஏன் நமக்கு இதெல்லாம் நம்மளால கடக்க முடியல? அப்படின்னு பலருக்கும் கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா? நம்ம என்ன சாமி கும்பிட்டு, என்ன செஞ்சோம்? ஏன் நம்மளால இந்த கோபத்த கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏன் ஆசைய கண்ட்ரோல் பண்ண முடியல? இப்படிலாம் நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ, அதுக்கெல்லாம் விடை வந்து இதுதாங்க. ஏன்னா, பிரம்மா இந்த உயிர்கள படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அறியாமைய படைச்சுட்டு, அதுக்கப்புறம் படைக்கிற உயிர்கள் அத்தனைக்கும் இந்த தன்மைய அப்படியே பொருத்தி வச்சுர்றாரு. அதுதான் நாம படுற
அத்தன துன்பத்துக்கும், வேதனைக்கும் காரணம்ங்க. ஏன் பிரம்மா இப்படி செய்தாரு? நம்ம நிம்மதியா வாழ விட்டுருக்கலாமே! நாம எல்லாரும் பகவானின் பக்தர்கள். அவனுக்கு தொண்டு செய்வதையே நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம வாழ்ந்திருக்கலாமே! ஏன் அவர் இப்படி பண்ணிட்டாரு? அப்படின்னு பார்த்தா, அதுக்கு 2 காரணம் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அ இப்படி இந்த தன்மைகள் எல்லாம் இல்ல அப்படின்னா, நாம எல்லாருமே சனகாதி முனிவர்கள் மாரி பிறந்தப்பல இருந்தே எல்லாரும் தவத்திலயும், யோகத்திலயும் தான் இருப்போமா. ஆனா, போன பிறவில நாம எத்தன பாவம் செய்திருக்கோம், எத்தன கொடும செய்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்ம கர்மாவ நாம என்ன செய்யணும்? அனுபவித்தே ஆக வேண்டும் இல்லையா? ஸோ அந்த கர்மாவ அனுபவிக்கணும்னா, இந்த துன்பங்களோட வாழ்க்கை இருந்தா தான் அதுக்குரிய தண்டனை வந்து நமக்கு கிடைக்குமாங்க. இல்லன்னா கர்மாவ கழிக்கவே முடியாத ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டுருவோமா. ஸோ அதனால தான் இந்த உலகம் வந்து பெர்ஃபெக்ட்டா இயங்கணும் அப்படின்னா, இந்த தன்மைகள்லாம் இருந்தா தான் இயங்கும். இதையும் மீறி பகவானுடைய கிருபையோட அவர நினைக்கிறது தான் வந்து நமக்கு குடுக்கப்பட்ட டார்கெட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த உலகத்தினுடைய இயக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல படைக்கப்பட்டுச்சாம். 2வது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நெறைய விஷயத்த மறக்கிறோம்னு சொல்றோமா, நம்ம ஆத்மான்றதையே மறந்துடுறோம். நாம வந்து தற்பெருமை கொள்றோம். இந்த மாரிலாம் நெறைய இருக்குதா? இது எதுக்காக அப்படின்னா, நாம இந்த பிறவி பிறந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு முந்தின ஜென்மமோ, இல்ல அடுத்து நம்ம என்ன ஆகப் போறோமோ, இதெல்லாம் ஞாபகத்துக்கே இருக்காது. அப்படி இல்லாத வரைக்கும் தான் வாழ்க்கை வந்து சந்தோஷமா போகுமாம். முந்தின இதெல்லாம் தெரிஞ்சா, அது இன்னும் இன்னும் பல பிரச்சனைகளையும், குழப்பங்களையும் உண்டாக்குமாம். ஸோ இந்த பூமி வந்து அமைதியா இயங்குறதுக்காகத்தான் இந்த அறியாமைகள பகவான் வந்து படைக்க வச்சிருக்கிறாரு பிரம்மாவின் மூலமா. ஆனா, அத மீறி அவருடைய கருணையினால நாம இத வெற்றி கொள்ள முயற்சி செய்வோம். பகவானும் அதற்கு உறுதுணையாக இருப்பார் என்று நம்புவோம். ஸோ, அப்போ இப்ப பிரம்மா வந்து அறியாமைகள படைச்சிருக்காருன்னு வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் புத்திரர்களா படைச்சாரு, அவர் மூலமா எப்படி இந்த பிரபஞ்சம் விரிவடைந்தது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.